இப்படி ஆகும்னு நினச்சி பார்க்கலங்க. ஒரு நாள் டின்னருக்கு பீஸா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, போன்லெஸ் சிக்கன்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி, நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா தவா ஃப்ரை மாதிரி பண்ணேன். பீஸாக்கான தோ எல்லாமே ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓவனே வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன். அந்த கேப்பில் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கேப்சிகம்லாம் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு க்யூப்பாக. நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பீஸா தோவை டேரெக்டாக அந்த பேக்கிங் ட்ரேலே வந்து அசம்பிள் பண்ணிட்டேன். பேக்கிங் ஷீட் எதுவுமே போடவே இல்லை. நான் நினச்சேன் நான்ஸ்டிக் தானே, அப்படி ஈஸியாக வந்துடும் நினச்சி தப்பு கணக்கு போட்டேன். அதுக்கு மேலே பீஸா சாஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம சீஸு அப்புறம் கட் பண்ண வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சரி டாப்பிங்ஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் அப்புறம் ஓரிகனோ போட்டேன். ஓரிகனோ வந்து ஒரு சின்ன பாக்ஸில் இருந்துச்சு. அதில் வந்து சின்ன ஹோலை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக பெரிய ஹோலை ஓப்பன் பண்ணி என்ன அறியாமலே குமுக்குன்னு ஒரே இடத்துல தட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். முடிஞ்சளவு ரிமூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் மேலே வந்து சீஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணி பேக் பண்ண வச்சாச்சு. பீஸா வந்து டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக வந்தது. ஆனால் எடுக்கிறப்ப ட்ரேலேருந்து கொஞ்சம் கத்தியை வச்சு தான் அது எடுக்க முடிஞ்சுது. பரவாயில்ல, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் நம்ம வந்து அடுத்து இந்த மாதிரி தப்புகள் பண்ணாமல் நம்மளை தவிர்க்கும் இல்லையா. ஸோ அதனால் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.